தெரியலண்ணா. ஓகே, இங்கதான் நல்லா தர்றேன். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேஹாபி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவாரூர் தேர். நம்ம ஆஸ்தியாவிலே ஒரு பெரிய தேர் அப்படின்னா நம்ம திருவாரூர் தேர் தான். பல வருடங்கள்லாம் வருஷம் வருஷம் திருவாரூர்ல இது நடக்கும். இன்னைக்கு அதை தான் நீங்க பார்க்க போறோம். எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்க லேட்டு. நாங்க கொஞ்சம் சீக்கிரம் போலாம் தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுனால போயிட்டு இருக்கோம். இப்ப பாதி தேர் பாதி இடத்துல வந்திருக்கும். 4 வீதியும் சுத்தி வரும். எங்க அம்மா கிளம்பணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். கிளம்பி என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு முடிக்கிறதுக்கு. ஆனா ஒரு மேக்கப் போட மாட்டாங்க. 7 மணி நேரம் தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு கிளம்புவாங்க. எங்க டாடி ஒரு ஈவினிங் போல எங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க. நாங்க இப்ப போயிட்டு வந்துட்டு கூட்டமா இருக்கும், எதுவும் வாங்க முடியாததுனால போயிட்டு ஒரு ஈவினிங் போல திருப்பி அகைன் நாங்க அப்படி வரியா போவோம். அப்பதான் ஏதாச்சும் கொஞ்சம் கூட்டம் எல்லாம் கம்மியாகும். ஊர் அழக பாருங்க. எங்க பார்த்தாலும் எங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் நீங்க கோவில பார்க்கலாம். தெருக்கு தெரு வீடு இருக்கோ இல்லையோ கோவில் ஒரு ஏரியாலையும் இருந்துகிட்டே இருக்கும். இங்கவே இவ்வளவு கூட்டம் நிக்குது. உள்ள எல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்கும். இன்னும் கோயிலே ரீச் ஆகல, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம். எங்க அம்மா வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இங்க மோர் பானக்கம் இதெல்லாம் தராங்க. சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்லை. நம்ம தேர்ல என்ன ஒரு இதுனா, அங்க 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 அன்னதானம் போடுவாங்க. மோரு, சாப்பாடு, ரோஸ் மில்க், தயிர் ஃப்ரீயா வந்தாலும் நல்லா சாப்பிடுவோம். ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, தேரோட்டத்துக்கும் இந்த மேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப்புக்கும் தேரோட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு புரியல. இதுல என்னையா இருக்கு மேக்கப்ன்ற? இப்ப நீங்க ட்ரெஸ் போடலையா, அது இதுதானே உங்களுக்கு, நீங்க செல்ஃபா போட்டுக்கிறீங்க தானே. அதே மாதிரிதான் எங்க பொண்ணுங்களுக்கு நாங்க மேக்கப் போட்டுக்கிறோம். இதுல என்ன இருக்கு எனக்கு புரியல லாஜிக்கே. நம்ம தேர் ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். இன்னும் பாதி வீதி தான் சுத்தி இருக்கு. இப்ப டர்ன் ஆக போகுது. சோ அதனாலதான் இங்க கொஞ்சம் கூட்டம் கம்மின்னு சொல்லல, அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. திருப்பும் போது தான் ஒரே பூஸ்பமா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளோ பூஸ்பமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ பெரிய தேர், அதை திருப்புறதே ரொம்ப கஷ்டம். நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பல வருடங்களாக 6 மாதமா ஒரு தேரை வீதி ஃபுல்லாக சுற்றி ஏற்றுறதுக்கு அவ்வளோ மாதங்கள் ஆகுமா. இப்போல்லாம் இந்த மிஷின்லாம் இருக்கிறதுனால 1 டேலே திருப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரூராதேகசான் ரெட் கொடி காட்டினா நின்றுடும். ஆரூராதேகசான் திருப்பி சொல்லி பச்சை கொடி காட்டுவாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து இழுப்போ பாருங்க, செம்ம பூசமாக இருக்கும். அவ்வளோ பெரிய கயிறு, அது இழுக்கிறது முன்னாடியெல்லாம் பல மாதங்களாக இழுப்பாங்க. இப்போ நம்ம இழுக்கிறதுலாம் சும்மா தான். பின்னாடி நமக்கு மிஷின் தான் இழுக்கும். அதனால் அது எல்லாரும் சேர்ந்து
ஒட்டுமொத்த மக்களும் அதை சேர்ந்து இழுக்கும் போது அது ஒரு செம்ம வைப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு மட்டும் அன்னதானம் போயிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து இப்போ வெஜ் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு அரை மணி நேரமே எங்க அம்மாவுக்கு நான் தேடிட்டு இருக்கேன். பார்த்தா சாப்பாடு வாங்குறதுக்கு லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. எங்க அம்மா சாப்பாடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வருது தேடி கண்டுபிடிக்க. இந்த வெயிலுக்கு இந்த மொத்த சன்ஸ்கிரீமும் போயிருக்கும். கூட்டம் இன்னும் வரைக்கும் இன்னும் தூரத்துல இருந்துதான் தேர பார்த்தோம். அதுக்குள்ள அந்த சைடு போயிடுது இந்த சைடு போறதுன்னு ஒரு வீதியா சுத்திட்டு இருக்கோம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஒரு மோர் கூட குடிக்க விடல கைஸ், அவ்வளவு கூட்டம். கொண்டே தூக்கி போட்டாச்சு. அவ்வளோ ஒரு கூட்டம், பாதி முடியே போயிடுச்சு. இங்க எல்லாரும் இழுக்கிறாங்க பாருங்க. இங்கேருந்துதான் அங்க இதை இழுக்கிறாங்க. முடிஞ்சா அந்த கயிறை காட்டுற. சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆரூரா லேகேசா தெரியுதா காய்ஸ்? அங்க வந்து தேரு மாட்டிக்கிச்சு. அவர்கள் கொடுக்கும் குளிர்பானங்கள்
இதர உணவு பண்டங்களை வாங்கி உண்ணவே மாவட்ட காவல்துறை திருவாரூர் மாவட்டம் ஃபைனலா ஒரு வழியா சாமிய பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். சாப்பாடு ஜூஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. யார்கிட்டயாச்சும் ஐஸ்கிரீம் கொடுத்தா நல்லா இருக்கும். சரியான வெயிலுக்கா செம்மையா இருந்துச்சு பாத்தீங்களா? அதுவும் வந்து கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். சரி இந்த வாட்டி வீடியோ எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு கிட்ட எடுத்திருக்கேன். இவ்வளவு நாள் நான் கிட்ட தான் பார்த்தது இல்ல இத்தனை வருஷத்துல. சரி இந்த வாட்டி காட்டுவோமேன்னு காட்டினேன். இப்ப வந்து நாங்க எங்க போறோம் அப்படின்னா, அன்னதானம் போடுறாங்கல்ல, போயிட்டு போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தட்டு வாங்கியாச்சு. போதும் வாங்கிடுச்சு.